பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது நீதிமொழியில் ஆசிரியர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாமல் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரில் நம்பிக்கையாயிருந்து நம்முடைய வழிகளெல்லாம் அவர் நினைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். இன்றைக்கு பார்ப்போம்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சுய புத்தியினால் அநேக காரியங்களை செய்து தோல்வி அடைந்து இன்றைக்கி வேதனையோடு கூட இருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. வேத புத்தகத்திலே பார்த்திங்கன்னா, தாவீது ஒரு நாளும் தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து முடிவு எடுப்பதே கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக அமலேக்கியர் வருகிறார்கள், பெலிஸ்தீர் வருகிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா என்ற காரியத்தை குறித்து தேவனிடத்தில் அவர் ஆலோசனை கேட்பார். தன்னுடைய சுய புத்தியில் ஆலோசனை எடுக்காமல் தேவ சமூகத்தில் போய் ஆலோசனை எடுப்பார். எனவே அந்த ஆலோசனையின்படி நடக்கும்போது, தேவன் கொடுக்குற ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு பண்ணி கொண்டே இருந்தார். அதே போல் தன்னுடைய குடும்ப காரியத்திலையும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்திலையும் தாவீது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பார். எனவே தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்டு நடந்தபடியினால் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஒரு நாளும் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடாமல் தேவனிடத்தில் போய் நாம் ஆலோசனை கேட்போம். அல்லேலூயா. எனவே நம்முடைய சுய புத்தி அநேக நேரத்தில் நம்ம டைவர்ட் பண்ணிவிடும், நம்மை தவறான பாதைக்கு அழைத்து கொண்டு போய்விடும். எனவே தேவனுடைய புத்தியை நாம் எதிர்பார்ப்போம். தேவ சமூகத்தில் போய் நாம் ஆலோசனை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாம் நம்பிக்கையோடு கூட நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேவன் கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் 276 பேரோடு கூட கைதியாக கப்பலில் பிரயாணப்படுகிறார்கள். கப்பலில் பிரயாணப்படும்போது பவுல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர். அப்போ அவருக்கு உள்ளத்தில் தேவன் வெளிப்படுத்துகிறார், இப்போ நம்ம பிரயாணம் பண்ணால் அது நல்லது அல்ல, பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து, ஆவியில் உணர்ந்து கப்பல் எஜமான இடத்துலையும் நூற்றுக்கதிபடத்துலையும் சொல்கிறார். ஆனால் கப்பல் மாலுமி சொல்கிறான், இல்லை, ஏன்னா நல்லா தான் இருக்குது, அவன் சொல்கிறத கேட்காதீங்க, நம்ம பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் மாலுமி சொல்கிறான். இப்போ அந்த கப்பல் எஜமான் நூற்றுக்கதிபதியும் கப்பல் மாலுமி சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்க பிரயாணப்பட ஆரம்பித்தார்கள். பவுல் சொன்ன வார்த்தையை கேட்கலை. இப்போது இந்த மாலுமியுடைய சுய புத்தியில் இவங்க புறப்பட்டு போனார்கள். போகும்போது ஒரு பெரிய கடுங்காற்று வந்து கப்பலில் மோதியது. கப்பல் உடைந்து போனது. 276 பேரும் தண்ணீரை தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கப்பல் மாலுமியுடைய பேச்சை கேட்ட அந்த கப்பல் எஜமானுக்கும் அந்த நூற்றுக்கதிபதிக்கும் ஒரு பெரிய சேதம் உண்டானது. ஆமென். மரணமே அப்படிப்பட்ட தப்பி பிழைப்போம் என்கிற சூழல் அற்று போய் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் பவுல் தேவ சமூகத்தில் காத்திருந்தபோது, அந்த தண்ணியில் இருந்த பொழுது கூட தேவன் அந்த 276 பேர் தப்பு வைத்து கரையேறுவதற்கு உதவி செய்தார். எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒரு நாளும் சுய புத்தியின் மேல் நாம் சாய்ந்து விடக்கூடாது. தேவன் கொடுக்கிற ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோதோம் பட்டணத்தை அழிக்கும்போது ஆண்டவர் லோத்துடைய குடும்பத்தை பார்த்து சொல்கிறாரு, இந்த சமபூமி எங்கும் நிற்காதே,
உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு மலைக்கு ஓடிப்போய் சொல்கிறாரு. அந்த லோத்தும் அவனுடைய குடும்பத்தினர் சொன்னாங்க, அந்த மலைக்கு எங்களெல்லாம் ஓடி போக முடியாது என்று சொல்லி தேவன் கொடுத்த ஆலோசனையை தள்ளிவிட்டு பக்கத்தில் இருக்க சின்ன ஊருக்கு போனாங்க. சோவார் அப்படிங்கிற ஊருக்கு போனார்கள். ஆமென். ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. லோத்து அந்த அந்த இடத்தை விட்டு மறுபடியும் புறப்பட்டு போனான். அந்த லோத்துடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டதாய் மாறிவிடவில்லை. காரணம் என்ன? தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய அந்த புத்தியை சாயாமல், தேவன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் இவங்களே தங்கள் விருப்பத்தின்படி, தங்களுடைய ஆலோசனையின்படி போய் அந்த சோவார் பட்டணத்துக்கு போனார்கள் லோத்துடைய குடும்பம். அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறிவிடவில்லை. எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவ சித்தத்தின்படி தேவன் கொடுக்குற ஆலோசனை கேட்போம். தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேவன் தருவார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒருவரும் நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேளுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார், நம்மை வழி நடத்துவார். அவர் கொடுக்குற வார்த்தைகளை நாம் நம்பி விசுவாசத்தோடு கூட அதை நாம் பற்றி பிடிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்க உதவி செய்வீராக. நீர் கொடுக்குற ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்ய உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.